ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனி நாமத்துல இந்த கால வேளையிலும் இந்த வீடியோ மூலமாய் உங்களோடு கூட தொடர்பு கொள்ள ஆண்டவர் கொடுத்த வாய்ப்புக்காய் நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். நிச்சயமாகவே இந்த நாளில ஆண்டவருடைய கிருபையும் தயவும் உங்களோடு கூட இருந்து நீங்கள் செய்கிற ஒவ்வொரு பிரயாசத்திலும் ஆண்டவர் உங்களை வழி நடத்தி செல்வாராக. ஆண்டவருடைய கரம் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாகவே இருக்க வேண்டும் என்று நான் செபிக்கிறேன். இன்று நாம் தியானிக்க இருக்கிற வசனம் மத்தேயு 19வது அதிகாரம் 26வது வசனத்துல இங்கு ஆண்டவர் சொல்லுகிறதாய் சொல்லப்படுகிறத நம்ம பார்க்கிறோம். ஏசு அவர்களை பார்த்து, மனுஷரால் இது கூடாததுதான், தேவனால் எல்லாம் கூடும் என்று சொல்லுகிறதாய் நம்ம சொல்லப்படுகிறது. இந்த நாளில ஆண்டவர் உங்களையும் என்னையும் பார்த்து சொல்லுகிறார், மனுஷரால கூடாத காரியங்களா இருந்தாலும் மகனே மகளே, நீ என்னுடைய பிள்ளையா இருக்கிறபடியால உன்னுடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் என்னால செய்ய முடியும் என்று ஆண்டவர் சொல்லுகிறவராய் இருக்கிறார். வேதம் இப்படியாய் சொல்லுகிறது, என்னால செய்யக்கூடாத அதிசயமான காரியங்கள் ஒன்று இருக்கிறதோ என்று வேதம் சொல்லுகிறது நம்ம பார்க்க முடிகிறது. நிச்சயமாகவே அவரால் உங்க வாழ்க்கையில செய்ய முடியாத காரியம் என்று சொல்லி ஒன்றும் இல்லை. குறிப்பாக நிச்சய மகிழ்ச்சி ஊழியத்துல நம்முடைய தகப்பனார் மரித்து 11 மாதங்கள் ஆனாலும் ஆண்டவருடைய கிருபை இந்த ஊழியத்தை இம்மட்டும் நடத்தி வந்ததை பார்க்க முடிகிறது. இது எப்படி நடக்குமோ என்று சோர்ந்து போன காரியத்திலும் ஆண்டவர் இந்த ஊழியத்தை நடத்தி வந்தார். நிச்சயமாகவே இந்த வீடியோவை பார்த்து கொண்டு இருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில இந்த காரியம் நடப்பதற்கு வாய்ப்பே இல்லையே, மருத்துவர்கள் இப்படி ஆகாது என்று சொல்லிவிட்டார்களே, ஒருவேளை எனக்கு இப்படிப்பட்ட ஆசீர்வாதம் வரவே வராதே என்று நீங்கள் சோர்ந்து போய் இருக்கிறீர்களா? ஆண்டவர் சொல்லுகிறார், மனுஷனால இது கூடாததுதான், ஆனால் வானத்தையும் பூமியும் படைத்த அண்ட சராசரங்களை படைத்த நான் சொல்லுகிறேன், மகனே மகளே, என்னால செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமில்லை, என்னால் முடியும் என்று ஆண்டவர் உங்களை பார்த்து இந்த நாளில் உங்கள் விசுவாசத்தை அவர் தட்டி எழுப்புகிறவராய் இருக்கிறார். நம்முடைய ஊழியத்தை அவரால் நடத்த முடியும்னா இதை பார்த்து கொண்டு இருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாய் உங்களுக்கான ஆசீர்வாதங்கள் அவர் செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஏன் கலங்கி போயிருக்கிறீர்கள்? ஏன் சோர்ந்து போயிருக்கிறீர்கள்? ஆண்டவருடைய சமூகத்துல விசுவாசத்தோடு இந்த நாளை சந்தோஷத்தோடு ஆரம்பிங்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், என்னால முடியாத காரியம் ஒன்றுமில்லை. மனுஷரால ஒருவேளை இது முடியாம இருக்கலாம், ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், இது கூடாதவைகள் தேவனாலே எல்லாம் கூடும், என்னால் எல்லாம் கூடும் என்று சொல்லுகிறார். உங்க வாழ்க்கையில கூடாது என்று நீங்கள் முடித்து வைத்த காரியங்களை அவர் கூடும் என்று ஆரம்பிக்க வல்லவராய் இருக்கிறார். விசுவாசத்தோடு இந்த நாளை துவங்குங்கள். நிச்சயமாகவே இந்த நாள் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான நாளாய் இருக்கும். ஒரு விஷயம் உங்களுக்காக நான் ஜெபிக்கட்டுமா? ஆண்டவரே, துதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இயேசுவின் நாமத்தில் இந்த நாளில நீங்கள் எங்களோடு கூட பேசினபடியால் உம்மை துதிக்கிறோம் அப்பா. யார் யார் முடியாத காரியங்களும் உடைய சமூகத்துல வைத்திருக்கிறார்களோ நீங்க அவங்கள பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே, மகனே மகளே, இது ஒருவேளை உன்னால முடியாம இருக்கலாம், நான் இந்த காரியத்துல உனக்கு ஒரு அற்புதத்தை செய்வேன், நான் இதுல ஒரு சுகத்தை தருவேன், நான் இதுல ஒரு ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவேன் என்று சொல்லி இந்த வீடியோவை பார்க்கிற ஒவ்வொருவரையும் நீங்க பலப்படுத்துவீராக நாங்க செபிக்கிறோம். நீங்க சொன்னீங்களவா, என்னாலே செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ என்று கேளுங்கப்பா. ஒவ்வொருவரை பார்த்து அப்படியே ஆசீர்வதிங்க. அப்படியே அவர்களுக்கு நன்மை உண்டாகட்டும், ஆசீர்வாதம் உண்டாகட்டும், சுகம் உண்டாகட்டும். ஆண்டவரே, உடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து மகிழ்வீங்க, ஆசீர்வதித்து சந்தோஷப்படுத்துங்க. நாங்க செபிக்கிறோம். இந்த நாள் அவர்களுக்கு நன்மையான நாளா இருக்க நீங்க உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் உடைய கரத்துல நாங்கள் செபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். நிச்சயமாகவே ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.